என்னதே கானா வினோத் இன்னும் பணப்பெட்டியே எடுக்கலையா? அவர் பணப்பெட்டி எடுத்துட்டான்னு சொல்லி வந்தது எல்லாமே ஃபேக்கான நியூஸா? அப்ப அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையா? கானா வினோத் அவர்களுக்கான மனைவி கூட ஸ்டோரி போட்டிருக்காங்களா அபிஷியல் அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு? அப்ப இந்த மாதிரி நியூஸை கிளப்பிட்டதெல்லாம் கானா வினோத் அவர்களுக்கான ஓட்டுகளை குறைக்கிறதுக்கா? கவனிச்சேன் நானும் இந்த விஷயம் எல்லாத்தையும் கவனிச்சேன். நீங்களும் பல பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க, பல பேர் வந்து இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, பல பேர் வந்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்தாலும் உண்மை அப்படிங்கிறது மாற போறது இல்ல. கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியை எடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. சொல்ற அப்ப கானா வினோத் உண்மையாவே பணப்பெட்டி எடுத்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா எஸ், கானா வினோத் அவர்கள் 18 லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த பணப்பெட்டியை கையில எடுத்துட்டாப்ல. பட் அவர் கையில எடுக்கிறதுக்கு பல பேர் வீட்டுக்குள்ள புஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க லைவ்ல வந்து அதை ஓப்பனா பார்க்கலனாலும் மனதளவுல நம்ம கானா வினோத் அவர்களை பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்திருக்க இந்த 6 பேர் தான் சொல்லி ஆகணும். இந்த 6 பேரும் வந்ததுல இருந்தே பயங்கரமான நெகட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. நெகட்டிவ் கொடுத்தது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒரு சில பேரை வேனுக்குனே தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கானா வினோத் அவர்களுக்கான மைண்ட் செட்டை ஒரு மாதிரி டவுன் பண்ண ஆரம்பிச்சு. அவர் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள லோன்லியா தான் ஃபீல் பண்ணாப்ல, அந்த மனுஷன் ஒரு மாதிரி தனியா தான் சுத்திட்டு இருந்தாப்ல. அப்ப வீட்டுக்குள்ள வந்த தண்ணி பழலாம் கானா வினோத் கண்பட வேனுக்குனே சபரியை தூக்கி வச்சு பேசுறது, சபரி தான் டைட்டில் வின் பண்ணணும், சபரி தான் நேர்மையா இருக்காப்ல, சபரி தான் ஆரி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நேர்மையா கேம் ஆடி இருக்காப்ல, அதனால கண்டிப்பா அவர் தான் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வேனுக்குனே ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி கானா வினோத் அவர்களுக்கான மனசை உடைச்சிட்டாப்ல. எவ்வளவு பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. வேனுக்குன்னே தண்ணி பழம் பல இடங்களில் இந்த விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்றாப்ல. இன்னைக்கு கூட நீங்க கவனிக்கலாம், வெளியே வந்து அந்த முக்கு சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே அங்க கூட ஒரு இடத்துல சொன்னாப்ல கானா வினோத் டிசர்வே கிடையாது, அவர் சுத்தமா டிசர்வ் கிடையாது, சபரி தான் டிசர்வ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்த நிறைய பேர் வந்து இன்டைரக்டா நம்ம கானா வினோத் அவர்களுக்கான மைண்டை உடைச்சிட்டாங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் போல்டா தான் இருந்தாப்ல, பட் இருந்தாலும் இவங்க எல்லாம் அப்படி சொல்ல அந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரி உடைஞ்சி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம வின் பண்ண மாட்டோம் போல, அப்ப பணப்பெட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ நம்ம டீம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரி ஓகே இதான் சாக்கு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஆர்பி ஏத்துறதுக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் பணத்தை ஏத்துவோம்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு லட்சமா பணத்தை ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டாஸ்கை மட்டுமே வச்சு பணத்தை ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொன்ன டீம் சடனா வீட்டுக்குள்ள ப்ரமோஷனுக்கு போன டீம் 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி ப்ரமோஷனுக்கு போன டீம் வந்து 5 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துருக்காங்க. டக்குன்னு அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு, 13 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ 13 லட்சத்தை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிச்சு. என்னடா இது 13 லட்சம் இருக்கு, இதை எடுத்தா லாபமா நட்டமா, நம்ம வின் பண்ணுவோமா மாட்டாமா, அப்ப பேசாம எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசும்போது அந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடஞ்சிட்டாப்ல. அதுதான் உண்மை. என்னென்ன விஷயம் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு, டீமை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க, அப்ப இதுக்கப்புறம் யார் இந்த டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம பல பேர் வெளியே வந்து ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க, அபிஷியல் அப்டேட் வரல, ஐ திங்க் இன்னும் அவர் வீட்டுக்குள்ள தான் இருப்பாரு, கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அதை பத்தி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன், எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கானா வினோத் அவர்கள் 18 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பணப்பெட்டியை எடுத்துட்டாரு அப்படிங்கறத உண்மை. ஓகேவா, அவர் வந்து பணப்பெட்டியை எடுத்துட்டாரு, எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. பட் இருந்தாலும் வெளியே வந்து ஒரு நியூஸை கிளப்பிவிட்டாங்க, அவர் பணப்பெட்டியை எடுத்துட்டாரு, இருந்தாலும் ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா சம்பவம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க. அது என்னன்னா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்திருக்காங்க. எப்படின்னா பணப்பெட்டி எடுத்துட்டாரு, ஓகே அவர் கையில தூக்கிட்டாரு, இருந்தாலும் வேற யாருக்காச்சும் அந்த பணப்பெட்டி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வேற யாராச்சும் அந்த 18 லட்சத்துக்கு போட்டி போடுறீங்களான்னு சொல்லிட்டு சண்டை போட வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேவா, சண்டை போட வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது அபிஷியலா வீட்டுக்குள்ள பண்ணல. டீம் வந்து ஏதோ யோசிச்சிருப்பாங்க போல, இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அதை தான் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு வெளியே போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நானும் கேட்டேன், பணப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் அவுட், அவ்வளவுதான். பணப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற பேச முடியாது. மேபி பணப்பெட்டி எடுக்க போகும்போது எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு வேற பேசினா உண்டு, எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை எடுக்கும் போது வேற பேசினா மாத்தி சண்டையை போட்டு யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவர் பணப்பெட்டியை கையில தூக்கிட்டாரு, பணப்பெட்டியை கையில தூக்கிட்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவரே அவர் பேரை சொல்லி கத்திட்டாராம். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு யாராச்சும் பணப்பெட்டி வேணா பேசுறீங்களான்னு சொல்லிட்டு வச்சா அது அன்ஃபேரா இருக்காது. அது உங்களுக்கு எதிராக கண்டிப்பா அன்ஃபேரா இருக்காது. வெளியே மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, கானா வினோத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ட்விஸ்ட்டை வைக்க முடியாம கானா வினோத் அவர்களை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப அவங்க மனைவி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, அபிஷியல் அப்டேட் வரல, கானா வினோத் இன்னும் வீட்டுக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதை ஆக்சுவலா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ, அபிஷியல் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க.
அபிஷியல் அப்டேட் வந்து டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஷூட் இப்பதான் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க எவிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு சொன்னா ஃபேமிலியில உள்ளவங்க கண்டிப்பா மன வருத்தத்துல இன்னொரு 2-3 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த நியூஸ் வந்து டக்குன்னு பரவிடும், டக்குன்னு பெருசா பரவிடும். ஓகேவா, சும்மாவே இப்ப பரவிட்டு தான் இருக்கு, இல்ல நான் சொல்ல, இருந்தாலும் ஃபேமிலிக்கு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. அது எவிக்ட் ஆனாலும் சரி, இந்த மாதிரி வாக் அவுட் ஆனாலும் சரி, டக்குன்னு ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் ஆகும், அந்த எபிசோட் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் மேபி இது பண்ணுவாங்க. இல்லாட்டினா நைட்டு போன் கொடுத்து போன் மட்டும் பேச விடுவாங்க. அதை தாண்டி ஃபேமிலியை பார்க்கலாம் இப்போதைக்கு விட மாட்டாங்க. நாளைக்கான எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமிலியை மீட் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான், இப்படியே சாட்டர்டே எபிசோடுக்கான ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கானா வினோத் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அது வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தேன், இந்த செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபேக்கான வீடியோஸ்க்குள்ள போயிடாதீங்க. அது எல்லாமே ஃபேக்கான வீடியோ தான். ஏன்னா இன்னைக்கு ஷூட் பண்ணது நாளைக்கு தான் நமக்கு லைவ்ல வரும். நாளைக்கு எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் கானா வினோத் அபிஷியலா எவிக்டே ஆவார். ஓகேவா, அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோட்ல கானா வினோத்தை ஸ்டேஜ் கூட்டு போவாங்க. ஸ்டேஜ்ல வந்து பேசிட்டு அங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாப்ல. அதனால சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கானா வினோத் அவர்கள் வீட்டுக்கே போவாப்ல. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வெடி போட்டு கொண்டாடுறது, மாலை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி லோவா ஃபீல் ஆயிருக்காப்ல. உங்களுக்கே தெரியும், அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள நல்லா பேசுனது ஒன்னு காம்பு மாமா, இன்னொன்னு அமித், 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்ட பேச என்ன பேசன்னு தெரியாம அந்த மனுஷன் ஒரு மாதிரி தனியா தான் சுத்திட்டு இருந்தாப்ல. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு கட்டத்துல கொஞ்சம் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த அரோரா, சபரி, விக்ரம், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசி ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்ப அந்த மனுஷன் யாருக்கிட்டையும் பேச முடியாம ஒரு மாதிரி தனி ஆயிட்டாப்ல. அப்ப அந்த மனுஷன் அப்படியே தனியா சுத்திட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பழைய போட்டியாளர்களா உள்ள வராங்க. உள்ள வர்ற யாருமே கானா வினோத்துக்கு போயிட்டு பெருசா பூஸ்டே கொடுக்கல, யாருமே எதுவுமே பண்ணல. நல்லா யோசிச்சு பாருங்க, உள்ள வந்த எல்லாருமே அவங்களுக்கான வன்மத்தை மட்டும் தான் தீர்த்துக்கிறாங்க தவிர யாருமே பெஸ்டா பண்றீங்க, நீங்க பெஸ்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பெருசா மோட்டிவேஷனே கொடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சுன்னா தண்ணி பழம் வேணுக்குனே கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல தான் சம்பவம் பண்ணிருப்பாப்ல. கானா வினோத் காதுபடி கேட்கற மாதிரி கேமரா முன்னாடி போய் நின்று சபரி தான் வின் பண்ணணும், அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் தான் அந்த வீட்டுல நேர்மையா இருக்காப்ல, அண்ட் விக்ரம் நேர்மையா இருக்காப்ல, விக்ரம் ஓட்டு போடுங்க, அண்ட் திவ்யா நேர்மையா இருக்காங்க, திவ்யா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேம்பெயின் பண்ணிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல கானா வினோத் தகுதி கிடையாது, கானா வினோத் வின் பண்ண கூடாது, கானா வினோத் என்ன வச்சுதான் மேல வந்திருக்காரு, சோ கானா வினோத் தகுதியான ஆளே கிடையாது, அவர் இந்த டாப் 6ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாப்ல. இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க, சபரி தான் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாரு, சோ சபரி தான் வின் பண்ணணும், ஏன்னா அவர் தான் தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபரிக்கு எல்லாருமே கொடி பிடிச்சிருப்பாங்க. எல்லாருமே லிட்டரலி சபரி 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 சபரின்னு சொல்லி சபரி கொடி பிடிச்சிருப்பாங்க. அதுலயே அந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டாப்ல. அதுல இந்த மனசு வந்து ரொம்ப உடஞ்சிட்டாப்ல. என்னடா இது, வீட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே சபரிய சொல்றாங்க, அப்ப நம்ம காலி தானான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சாப்ல. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கானா வினோத் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்ததே பணப்பெட்டி எடுக்க மட்டும்தான். அவர் பக்காவா பிளான் போட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காப்ல. ஓகேவா, எப்படியாச்சும் அந்த ஒரு 90 நாள் இருந்துட்டா பணப்பெட்டி டாஸ்க் வச்சேன்னா பணப்பெட்டி எடுத்துருன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் வந்திருக்காப்ல. அப்ப அந்த விஷயத்தை பத்தி உள்ள சாண்ட்ரா கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு நாள் ஜெயில உட்காந்து கேட்டிருப்பாப்ல, வின் பண்ண எவ்வளவு கொடுப்பாங்க, ரன்னர் அப் வந்தா எவ்வளவு கொடுப்பாங்க, பணப்பெட்டியில எவ்வளவு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கேட்டிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன் ஒரு பணப்பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்த கானா வினோத் அவர்களுக்கான மனைவி கூட நம்ம வீட்டுல வச்சு ஒண்ணு பேசணும்ல, அதை மட்டும் நீ பண்ணிராத, அதை மட்டும் எப்பவுமே பண்ணிராத, நீ வந்து மத்தபடி கேம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ எல்லாமே பணப்பெட்டிக்கான ஒரு ஹிண்ட் தான், எல்லாமே பணப்பெட்டிக்கான ஒரு ஹிண்ட் தான். ஏன் சேதனை கூட உங்களுக்கான சிம்மாசனத்தை யாராலும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இவ்வளவு ஹிண்ட் கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு சரியா புரியல, இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் புரியல. ஆனா வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சபரிக்கு கொடி பிடிச்சோன்னே, அப்ப நம்ம அவுட் போல, நமக்கு அந்த 50 லட்சம் கிடைக்காது போல, அப்ப நம்ம வின் பண்ண மாட்டோம் போல, அப்ப நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, சரி ஓகே கிடைச்ச வரத்துக்கு லாபம்னு சொல்லிட்டு 18 லட்சத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாப்ல. இப்படியே கிடைச்ச வரத்துக்கு லாபம்னு சொல்லிட்டு 18 லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. ஆனா மனுஷன் 50 லட்சம் வின் பண்ண வேண்டிய ஒரு ஆளு, 50 லட்சத்தை வின் பண்ணி இந்த காரையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு எப்படி பார்த்தா. ஆனா இப்ப மொத்தமா மாறி போச்சு. சோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அரோராவையும் சபரியும் புஷ் பண்ணுவாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் அன்பு கேங் ஃபுல்லா வீட்டுக்குள்ள வரல, கனி எஃப்ஜின்னு சொல்லிட்டு இந்த அன்பு கேங் இன்னும் வீட்டுக்குள்ள வரல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அடுத்த வாரம் அன்பு கேங் தான் மொத்தமா வீட்டுக்குள்ள வருவாங்க. மொத்தமா வர்ற அன்பு கேங் கண்டிப்பா சபரிக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. திவ்யாவை கொஞ்சம் டவுன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி திவ்யாவை டவுன் பண்ணி ஒரு மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்னா அது சம்டைம்ஸ் திவ்யாவுக்கு பயங்கரமான பூஸ்ட் கொடுக்கும். ஓகேவா, இதுதான் மலையாளம் பிக் பாஸ்ல நடந்துச்சு. திவ்யாவுக்கு பயங்கரமான பூஸ்ட் கொடுக்கும். அப்படி யாருமே அட்டாக் பண்ணல, எல்லாருமே ஒரு மாதிரி ஃபன் மோடுக்கு போயிட்டாங்கன்னா டைரக்டா திவ்யா டைட்டில் வின் பண்ணிடுவாங்க, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா சேனல் சபரியையும் அரோராவையும் புஷ் பண்றதா கேள்விப்பட்டேன். சோ நீங்க சொல்லுங்க, இதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க, இது வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப யாருக்கு உங்களுக்கான ஓட்டுகளை கொடுக்க போறீங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அரோராவெல்லாம் புஷ் பண்ணாங்கன்னா அது இருக்கிறதுல ஒரு மோசமான வேலை நான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி ஒரு 2-3 வாரங்கள் அந்த பொண்ணு நல்லா பேசுது, அந்த டிடிஎஃப் டாஸ்க்கை நல்லா விளையாடுதுன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தா அது சரி கிடையாது. அப்படி பார்க்க போனா திவ்யாவும் நல்லா தான் பிளே பண்ணியிருக்காங்க, திவ்யா நல்லாவே ஃபைட் பண்ணியிருக்காங்க.
ஏங்க அந்த பாரு பிரச்சனை அப்பெல்லாம் திவ்யா தான் பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. திவ்யா மட்டும் அந்த காருக்குள்ள இல்லைன்னா அந்த அரோரெல்லாம் அப்பவே எந்திரிச்சு ஓடி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை தான் டைட்டில் வின் பண்ணணும். திவ்யா தான் நியாயப்படி டைட்டில் வின் பண்ணணும். பட் சேனல் கண்டிப்பா ஏதாச்சும் கோல்மால் வேலையை பார்ப்பாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.